நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன். அம்பேத்கர் ஏன் இப்படி ஒரு சபதத்தை எடுத்தார்? எந்த மதத்தில் பிறந்தாரோ அந்த மதத்தையே ஏன் சாக வேண்டும் என்று விரும்பினார்? அனைலேஷன் ஆஃப் காஸ்ட் நூலின் மையக்கருவே இங்குதான் இருக்கிறது. சாதியை நியாயப்படுத்த சொல்லப்படும் அத்தனை பொய்களையும் அம்பேத்கர் இந்த 3ஆம் பாகத்தில் அடித்து நொறுக்குகிறார். சாதி என்பது தொழில் பிரிவினையா? இல்லை. சாதி என்பது இனத்தை பாதுகாக்கும் கவசமா? இல்லை. இந்து மதம் என்பது அன்பை போதிக்கும் மதமா? நிச்சயமாக இல்லை. குறிப்பாக இந்தியாவின் பூர்வ குடிமக்களான ஆதிவாசிகளுக்கு இந்து மதம் செய்த துரோகத்தை அம்பேத்கர் அம்பலப்படுத்தும் விதம் நம் இரத்தத்தை உறைய வைக்கும். வாருங்கள், இந்து மதத்தின் வேர்களுக்கு அம்பேத்கர் வைத்த வெடியை இந்த 3ஆம் பாகத்தில் பார்ப்போம். இன்றும் பலர் சொல்வதை கேட்டிருப்போம். சாதி என்பது ஒரு சயின்டிபிக் சிஸ்டம், அது வேலையை பிரித்து தருவதற்காக உருவாக்கப்பட்டது என்று அம்பேத்கர் கேட்கிறார். உலகில் எல்லா நாகரிக சமூகத்திலும் வேலை பிரிவினை ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அது வேலை செய்பவர்களை பிளவுபடுத்தும் முறையாக இருக்கிறது. வேலை பிரிவினை என்றால் ஒருவன் தன் திறமைக்கேற்ப வேலையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் சாதியிலோ ஒருவன் கருவில் இருக்கும் போதே அவனது வேலை தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. அம்பேத்கர் ஒரு பொருளாதார கேள்வியை முன்வைக்கிறார். ஒருவனுக்கு ஒரு தொழிலில் விருப்பம் இருக்காது, அல்லது அந்த தொழில் மூலம் அவனுக்கு போதிய வருமானம் வராது. ஆனாலும் இது உன் குலத்தொழில் என்று சொல்லி அவனை அதிலேயே முடக்குவது எவ்வளவு பெரிய பொருளாதார முட்டாள்தனம்! சிலர் சொல்வார்கள், சாதி என்பது இனக்கலப்பை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்று. அம்பேத்கர் இதையும் தரவுகளோடு மறுக்கிறார். இந்தியாவில் இனங்கள் எப்போதோ கலந்து விட்டன. இப்பொழுது தூய இனம் என்று ஒன்று கிடையாது. பஞ்சாபில் உள்ள பிராமணனுக்கும் சென்னையில் உள்ள பிராமணனுக்கும் ஒரே ரத்தமா ஓடுகிறது? இல்லை. ஆனால் சென்னையில் உள்ள பிராமணனுக்கும் சென்னையில் உள்ள பறையருக்கும் உடலமைப்பிலும் இரத்தத்திலும் ஒற்றுமை இருக்கிறது. எனவே சாதி என்பது இனத்தை பிரிக்கும் கோடு அல்ல. ஒரே இனத்திற்குள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக பிரிவுதான் சாதி. இந்த நூலின் மிக முக்கியமான ஆனால் அதிகம் பேசப்படாத பகுதி இது. இந்தியாவில் கோடிக்கணக்கான பழங்குடி மக்கள் காடுகளில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை நாகரிக சமூகத்தோடு இணைக்க தவறியது யார் குற்றம்? கிறிஸ்தவ மிஷனரிகள் அடர்ந்த காடுகளுக்கு சென்று அவர்களுக்கு கல்வியும் மருத்துவமும் கொடுத்தார்கள். ஆனால் தங்களை விஸ்வகுரு என்று சொல்லிக் கொள்ளும் இந்துக்கள் ஏன் செல்லவில்லை? காரணம் தீட்டு. ஒரு நாகரிகமற்ற ஆதிவாசியை தொட்டால் தீட்டுப்பட்டுவிடும் என்று பயந்த ஒரு மதம். அவர்களை தன் சொந்த சகோதரர்களாக எப்படி ஏற்க முடியும்? அம்பேத்கர் எழுதுகிறார், பழங்குடியினரை கைவிட்டது மட்டுமல்லாமல் அவர்களை குற்ற பரம்பரையினராக முத்திரை குத்தியதுதான் இந்து மதம் செய்த சாதனை. அம்பேத்கர் இந்து மதத்தின் ஆன்மீகத்தன்மையை மிக ஆழமாக விமர்சிக்கிறார். ஒரு மதம் என்பது கொள்கைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆனால் இந்து மத விதிகளின் அடிப்படையில் இயங்குகிறது. வேதங்களும் மனுஸ்மிருதியும் என்ன சொல்கின்றன? நீ எங்கே சாப்பிட வேண்டும், யாரை தொட வேண்டும், எந்த திசையில் படுக்க வேண்டும், இப்படி ஒவ்வொரு அசைவையும் கட்டுப்படுத்தும் சட்ட புத்தகங்களாகவே அவை இருக்கின்றன. ஒருவன் தன் அறிவை பயன்படுத்தி சிந்திப்பதை வேதங்கள் குற்றம் என்கின்றன. வேதங்கள் சொல்வதை அப்படியே செய் என்று சொல்லும் ஒரு மதம் மனிதனை ஒரு இயந்திரமாக மாற்றுகிறது. அதனால்தான் அம்பேத்கர் சொல்கிறார், இந்த மதத்தின் புனித நூல்கள் என்று சொல்லப்படுபவற்றின் அதிகாரத்தை அழிக்காதவரை இங்கு சாதி அழியாது, மனிதனுக்கு சுதந்திரம் கிடைக்காது. இறுதியாக அம்பேத்கர் ஒரு தார்மீக கேள்வியை எழுப்புகிறார். ஒரு மதம் மனிதனை பிளவுபடுத்தி ஒரு சாராரை மிருகங்களை விட கேவலமாக நடத்தி அறிவை தடுத்து சகோதரத்துவத்தை கொள்கிறது என்றால் அந்த மதத்தை நாம் மதம் என்று அழைக்க முடியுமா? எனவே இந்து மதம் என்பது ஒரு உண்மையான மதமாக மாற வேண்டும் என்றால் அது தன் பழைய சட்டங்களை, வேதங்களை, சாஸ்திரங்களை கொன்றுவிட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற புதிய கொள்கைகளின் மீது மீண்டும் பிறக்க வேண்டும். தோழர்களே, வேதங்களுக்கு வெடி வையுங்கள் என்று அம்பேத்கர் சொன்னது வெறுப்பினால் அல்ல.
இந்த சமூகத்தின் மீதிருந்த அக்கறையினால் ஒரு புரையோடிய புண்ணை அறுவை சிகிச்சை செய்யாமல் குணப்படுத்த முடியாது. சாதி என்பது அப்படிப்பட்ட ஒரு புண். வேதங்களை மறுதலிப்பதே அதற்கான அறுவை சிகிச்சை. ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் படித்த பிறகு மகாத்மா காந்தி சும்மா இருந்தாரா? அம்பேத்கர் இந்து மதத்தை தவறாக புரிந்து கொண்டார் என்று காந்தி சொன்னாரா? காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் நடந்த அந்த அனல் பறக்கும் விவாதத்தை நமது கடைசி பாகமான 4ஆம் பாகத்தில் பார்ப்போம்.